Welcome to Blue Star Higher Secondary School online class 8, subject physical science. Students, already I was finished 4 chapters. Chapter 3, synthetic fibers and plastics. Chapter 4, materials, metals and non-metals. And chapter 5, coal and petroleum. And chapter 6, combustion and flame. I hope all of you finished this lesson classwork. Next, we will discuss about or talk about chapter 11, force and pressure. What is that? Force and pressure. So first, what is mean by force? What is mean by pressures? So force na enna, pressure na enna? In science, force is a push or pull. Push or pull. That is the force. Force means push or pull of an object is known as a force. So force is a push or pull. Pushna அழுத்துறது, ஃபோர்ஸாக அழுத்துறது, அப்படி ஆர் புல்னா இழுக்கிறது. அழுத்துறது அப்படி இல்லைன்னா இழுக்கிறது. இது ரெண்டுத்தை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் சயின்ஸ் எ புஷ் ஆர் புல் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் known as a force. An object is known as a force when a force is exerted on an object. When a force is exerted on an object, it can change the objects. It can change the object speed and direction of movement. And direction of movement or shape. So force is a push or pull of an object is known as a force when a force is exerted on an object. So force வந்து எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it can change the object ஓட speed and directions. The force depends upon the speed and direction of movement. நம்ம எவ்வளோ force speed கொடுக்குறோமோ, அழுத்தம் கொடுக்குறோமோ, force அப்ளை பண்ணுறோமோ அதோட டைரக்ஷனும் சேஞ்சஸ் ஆகும், தென் நெக்ஸ்ட் அதோட ஷேப்பும் சேஞ்சஸ் ஆகும். தட் இஸ் த ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ப்ரெஷர். Next one is the pressures. So what is mean by pressure? What is mean by pressure? Pressure is a measure of how much force is acting upon an area. So that is the pressure. Pressure is a measure of how much force is acting upon an area. ப்ரெஷர்னா நம்ம எவ்வளோ வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அப்போ தான் என்னதாகும், ப்ரெஷரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் known as a pressures. So force is a push or pull of an object is known as a force, and pressure is a measure of how much force is acting upon an area. That is known as a pressure. Then next, let us recall some of our everyday experiences. What do you do make a football move? இப்போ நம்ம ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கும்போது ஃபுட்பால் மூவ் பண்ணுறோம், நம்ம லெக்ஸால் ஃபுட்பாலை மூவ் பண்ணுவோம். ஸோ வாட் டு யூ டு மேக் எ மூவிங் பால் மூவ் ஃபாஸ்டர்? நம்ம எவ்வளோ புஷ் கொடுக்குறோமோ, எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பால் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். ஹவு டஸ் எ கோல் கீப்பர் ஸ்டாப் எ பால்? எப்படி கோல் கீப்பர் பாலை ஸ்டாப் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன ப்ரெஷர் அப்ளை பண்ணுறாங்க. எ ஹாக்கி பிளேயர் சேஞ்சஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மூவிங் பால் வித் எ ஃப்ளிக் ஆஃப் த ஸ்ட்ரிக். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் த கோல் கீப்பர்.
ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி பால் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, எப்படி பாலை ஸ்டாப் பண்ணுவாங்க, என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க, எப்படி ப்ரெஷர் அப்ளை பண்ணி வர பாலை தடுத்து நிறுத்துவாங்க. ஹாக்கி பிளேயர் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க கோல் போடுறதுக்காக அந்த பாலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ரெஷர் கொடுத்து மூவ் பண்ணி போகிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். அண்ட் ஹவு டு ஃபீல்டர்ஸ் ஸ்டாப் எ பால். இப்போ கிரிக்கெட் விளையாடும்போது எப்படி பாலை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஹவு டு ஸ்டாப் எ பால் ஹிட் பை எ பேட்ஸ்மேன்ஸ். ஸோ திஸ் இஸ் த force and pressures. In all these situations, the ball is either made to move faster or slower in the direction and the motion is changed. ஸோ எந்த டைரெக்ஷனில் போதோ அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபோர்ஸ் அண்ட் அப்ளை பண்ணி ப்ரெஷர் கொடுத்து அதோட மோஷனையும் அதோட மூமெண்ட் அதோட டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணும். தட் இஸ் த ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். ஹவு மச் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு, எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோமோ அப்போது அதோட ஸ்பீட் சேஞ்சஸ் ஆகும். ஸ்பீட் சேஞ்சஸ் ஆகும்போது டைரெக்ஷன் சேஞ்சஸ் ஆகும். டைரெக்ஷன் சேஞ்சஸ் ஆகும்போது அதோட மோஷன், அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிற மோஷன்ஸும் என்னாகும், நமக்கு மூமெண்ட்டும் சேஞ்சஸ் ஆகும். The next topic, first topic, a force, a push or a pull. For some actions like picking, opening, shutting, kicking, hitting, lifting, flicking, pushing, pulling. So some actions like picking, opening, shutting, kicking, hitting, lifting, flicking, pushing and pulling. So what is mean by picking அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பனிங் அப்படின்னா திறக்கிறது, ஓப்பன் பண்ணுறது. ஷட்டிங் அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறது. கிக்கிங் அப்படின்னா காலில் உதைக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஹிட்டிங் அப்படின்னா தாங்கி பிடிக்கிறது. லிஃப்டிங் அப்படின்னா தூக்குறது. நெக்ஸ்ட்டு ஃப்ளிக்கிங் அப்படின்னா அதோட ஒளிரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரிஃப்ளெக்ஷன்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த புஷ்ஷிங்னா அழுத்துறது, புல்லிங்னா இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ these actions like picking, opening, shutting, kicking, hitting, lifting, flicking, pushing, pullings are some of the forces. Each of these actions usually results in some kind of change in the state of motion of an object. Okay, so this is the some kind of object. Use these words picking, opening, shutting. Use this force and pressure. Used by force and pressure. So students, this is activity for you 11.1. Give some example of familiar situation involving motion of objects. You can add more such situations or replace those given here. Try to identify action involved in each case as push or pull and record your observations. One example has been given to help you. So first one is the first description of the situation. Action, என்னென்ன ஆக்ஷன்னா pushing, pulling, picking, hitting, lifting, lowering, flying, kicking, throwing, shutting and flicking. So action can be grouped as a push or pull. குரூப்பாக சேர்ந்து பண்ணுறாங்களா இல்லை தனியாக பண்ணுறாங்களா, தட் இஸ் this reasons. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், மூவிங் எ புக் பிளேஸ்டு ஆன் எ டேபிள். ஸோ புக் டேபிளில் இருக்குது, நம்ம அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூவ் பண்ணுறோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ திஸ் ஒன் இஸ் த புஷ்ஷிங், புல்லிங், லிஃப்டிங். ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் வந்து புஷ் ஆர் புல். புஷ் பண்ணுறோம், புல். ஒரு இடத்துலேருந்து புக்ஸை எடுத்து வைக்கிறோம், நெக்ஸ்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதை மூவ் பண்ணுறோம். ஸோ த நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ் யூ வில் ஃபில் தி ஆன்சர்ஸ். ஓப்பனிங் ஆர் ஷட்டிங் எ டோர். டோரை ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை க்ளோஸ் பண்ணுறதாலும் அது வாட் டைப், புஷ்ஷிங்கா, புல்லிங்கா இல்லை லிஃப்டிங்கா, இது எதுவோ அதை வந்து ரைட் பண்ணணும்.
நெக்ஸ்ட் ட்ராயிங் எ பக்கெட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் எ வெல். வெல் அப்படின்னா கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து புஷ்ஷிங்கா, புல்லிங்கா இல்லை லிஃப்டிங்கா? இது குரூப்பாக சேர்ந்து பண்ணுறாங்களா? த ஆக்ஷன் கேன் பி குரூப்ட் ஆஸ் ஏ புஷ் ஆர் புல். குரூப்பாக புஷ்ஷா ஆர் புல். நெக்ஸ்ட் எ ஃபுட்பால் பிளேயர் டேக்கிங் எ பெனால்டி கிக். எ கிரிக்கெட் பால் ஹிட் பை எ பேட்ஸ்மேன். மூவிங் எ லோடட் கார்ட். நெக்ஸ்ட் ஓப்பனிங் எ ட்ராயர். ட்ராயரை ஓப்பன் பண்ணுறது. மூவிங் எ லோடட் கார்ட், நிறைய வெயிட் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இதெல்லாம் புஷ்ஷிங்கா ஆர் புல்லிங்கா இல்லை லிஃப்டிங்கா? ஸோ விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? ரைட் தி ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆக்டிவிட்டி ஃபார் யூ. தென் நெக்ஸ்ட் டாபிக். Second topic, force or due to an interaction. Force or due to an interactions. So forceக்கும் நமக்கு என்ன interactions இருக்குது? What is the relationship of force? So suppose a man is standing behind a stationary car. So for example, so listen students, suppose a man is standing behind a stationary car. Will the car move due to his presence? Suppose the man now begins to push the car. This is the he applies the force on it. The car may begin to move in the direction of the applied force. ஸோ இப்போ சம்டைம்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க, காரில் நிறைய என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகாது. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யாரோடைய ஹெல்ப்பாவது வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பின்னாடி என்ன பண்ணுவாங்க, காரை புஷ் பண்ணி தள்ளுவாங்க. ஸோ அப்போ என்ன, ஹவு மச் ஆஃப் ஃபோர்ஸ் ஹி அப்ளைடு, எவ்வளோ ஃபோர்ஸ் அவங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்னா கார் வந்து மூவ் ஆகும். தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் தி அப்ளைடு ஃபோர்ஸ். எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன ஆகும், காரு மூவ் ஆகும். தட் நோட் தட் த மேன் ஹேஸ் டு புஷ் த கார் டு மேக் இட் மூவ். ஸோ ஒருத்தரால் காரை புஷ் பண்ணி தள்ள முடியுமா, இல்லை 2 பேர் 3 பேர் சேர்ந்து தள்ள முடியுமா? ஸோ அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட ஆன்சர் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த can you decide who is pulling and who is pushing these cases? Both the girls appear to push each other while the pair of girls are trying to pull each other. Similarly, listen. So, who is pushing whom? இப்போ இந்த 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கையை பிடிச்சி அழுத்திட்டு நம்ம ஸ்ட்ரென்த் பார்ப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அப்போ அங்கே என்ன அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். வாட் இஸ் அப்ளைட்? ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த, ஸோ இந்த மாதிரிலாம் கேர்ள்ஸ் நிறைய விளையாடுவாங்க. இந்த மாதிரி விளையாடும்போது 2 பேருமே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும், 2 பேருமே ப்ரெஷர் அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி இவங்களால் என்ன பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த சிமிலர்லி த கவ் அண்ட் த மேன் அப்பியர் டு புல் ஈச் அதர். ஸோ இந்த மேன் பார்த்திங்க அப்படின்னா கவ் என்ன பண்ணுறாரு, ரோப்பால் கட்டி என்னென்ன பிடிச்சி இழுக்கிறாரு. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இழுக்கிறாரு. எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அதை பிடிச்சி இழுத்தா கவ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி வரும். ஸோ this is the pull. The girls in the 2 situation, they are applying force to each other. It is also true for the man and the cow. So நம்ம cow and man யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னு, இப்போ இந்த சைட் மேன் பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னா கவ் என்ன பண்ண முடியும், அதால் முடிஞ்ச அளவுக்கு அது ப்ரெஷர் கொடுத்து இழுக்கும். ஸோ இந்த சைட் மேன் புஷ் கொடுத்து புல் கொடுத்து இழுப்பார். இழுக்கும்போது யார்கிட்ட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுவாங்க. தட் இஸ் த ஃபோர்ஸ் டியூ டு அண்ட் interaction. Force due to an interactions. So first topic, a push or pull. Second topic, forces are due to an interaction. Forces are due to an interaction. This is the 2 topics. Students, I have attached one PDF for this topic, one PDF file for this topic. So watch this PDF and revise the daily portions. Okay, thank you students.